ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆம்கோல் சைடு தையல் பற்றி நேற்றுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு எனக்கு புரியல, டீட்டெயிலாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நானும் ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தேன், டீட்டெயிலாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா அதுக்கான ஒரு பதிவு தான். இப்போ நான் எடுத்ததுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா அலோவ் ப்ளவுஸு, கட்டிங் போடுறேன் இல்லைங்களா, அந்த பீஸோட அலோவ் ப்ளவுஸு. இந்த ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த சைடு தையல் வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் பெண்ட் ஆகி வந்திருக்கும் ஆம்கோல் சைடுகிட்ட. அதாவது நீங்கள் எல்லாம் கேட்குறீங்கள, எனக்கு அந்த இடத்துல மட்டும் வி ஷேப்பில் வருதுன்னு சொல்லிட்டு, அதுதான் அந்த மாதிரி அளவு ப்ளவுஸ் தான் வந்துட்டு இதுவும். சரிங்களா? இது எப்படி நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணி கட்டிங் போடுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். உங்களுக்கு வந்து ஆம்கோல் சைடு தையல் வந்துட்டு இந்த மாதிரி கிராஸாக வருது அப்படிங்கிறவங்க மட்டும் இந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்து வந்து நீங்கள் கட்டிங் போட்டு ஸ்டிச் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த ப்ராப்ளம் வராது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா வெயிஸ்ட் ரவுண்ட் இருக்குது இல்லைங்களா, அந்த வெயிஸ்ட் ரவுண்டு வந்து ஃபுல்லாக நீங்கள் எடுங்க. சரிங்களா? அது எவ்வளோ வேணாலும் இருக்கட்டும், ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா 30 இன்ச் இருக்குது. இந்த 30 இன்ச்சை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா 4ஆல் டிவைட் பண்ணிடணும். 4ஆல் டிவைட் பண்ணுறப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா 7.5 இன்ச் வந்து நமக்கு வெயிஸ்ட் ரவுண்டு கிடைக்கும். அடுத்ததாக வந்து பார்த்துட்டிங்கன்னா செஸ்ட் ரவுண்ட் எடுக்கணும். நம்ம எப்படி வெயிஸ்ட் ரவுண்டு வந்து ஃபுல் சர்க்கிள் எடுத்து அதே 4ஆக டிவைட் பண்ணோமோ அதே மாதிரி தான் வந்துட்டு நம்ம செஸ்ட் ரவுண்டையும் வந்து எடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த அளவு ப்ளவுஸ் இருக்குது இல்லைங்களா, இதோட ஃப்ரண்ட் வெயிஸ்ட் ரவுண்டு வந்து எவ்வளோ அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போது ஃப்ரண்ட்டில் ஹூக்பட்டி வீப்பட்டி சைடு வந்து பார்த்துட்டிங்கன்னா 6.5 இன்ச் வச்சுருக்காங்க. சரிங்களா? இதுவே பேக்கில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு டோட்டலாக வந்து 16 இன்ச்சஸ் வந்து இருக்குது. இந்த 16 இன்ச்சை நம்ம 2ஆக டிவைட் பண்ணோம் அப்படின்னா 8 இன்ச்சு தான் வரும். சரிங்களா? அப்போ ஃப்ரண்ட்டில் வந்து 6.5 இன்ச் வச்சுருக்காங்க, பேக்கில் வந்து 8 இன்ச்சு வச்சுருக்காங்க. டோட்டலாக டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா 1.5 இன்ச் இருக்குது. சரிங்களா? இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு அதிகம் வரக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு வெயிஸ்ட் ரவுண்டு வந்து 4ஆக டிவைட் பண்ணி நீங்கள் வந்து அதை மார்க் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இது வந்து எல்லா ப்ளவுஸுக்குமே வந்துட்டு செட் ஆகும். இப்போ வந்து நம்ம செஸ்ட் ரவுண்ட் வந்து எடுத்துடலாம். 4 சைடும் நம்ம வந்து செஸ்ட் ரவுண்ட் எடுக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து பேக்கில் வந்து நம்ம எப்பவும் போல் செஸ்ட் ரவுண்ட் எடுப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா 9.5 இன்ச் வந்து 19.5 இன்ச் வந்து நமக்கு செஸ்ட் ரவுண்டு கிடைக்குது. சரிங்களா? இதை வந்து நம்ம 2ஆக டிவைட் பண்ணோம் அப்படின்னா 9.25 இன்ச்சஸ் கிடைக்கும். ஆனால் அது அப்படியே இருக்கட்டும். சரிங்களா? இப்போ வந்து நான் உங்களுக்கு கீழே மார்க் பண்ணி காட்டுறேன். 19.5 இன்ச் வந்து இருக்குது, அது அப்படியே இருக்கட்டும். இப்போது ஃப்ரண்ட் சைடு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஹூக்பட்டி சைடு வந்து நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கலாம். இப்போது ஹூக்பட்டி சைடு வந்து ஒரு 1/2 இன்ச் விட்டு நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கணும். இப்போ வந்து ரெடி மெஷர்மெண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா 8.5 இன்ச் இருக்குது. ஸ்டிச்சிங்காக ஒரு 1/2 இன்ச் சேர்த்து நம்ம வைக்கிறப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா 9 இன்ச்சஸ் வருது. அந்த 1/2 இன்ச் வந்து நம்ம ஹூக்பட்டிக்கு மடித்து தைப்போம் இல்லைங்களா, அதுக்காக. அதே மாதிரி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம வீப்பட்டி சைடும் மெஷர்மெண்ட் எடுக்கணும். இப்போ பார்த்துட்டிங்கன்னா வீப்பட்டி சைடும் வந்து பாருங்கள் 9 இன்ச் தான் கிடைக்குது. சரிங்களா? நம்ம அந்த வீப்பட்டிக்கு தையல் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அது வரைக்கும் எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா தையலுக்காக நீங்கள் விட்டுக்கோங்க. இப்போது ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா 9 கிடைக்குது, பேக்கில் வந்து பார்த்துட்டிங்கன்னா 19 இன்ச் கிடைக்குது. இந்த 4 மெஷர்மெண்ட்டையும் கூட்டி 4ஆக டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 9.25 இன்ச் வந்து நமக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு செஸ்ட் ரவுண்டு 19 இன்ச் வந்தது இல்லைங்களா, அதே 2ஆக டிவைட் பண்ணுறப்போ நம்மளுக்கு 9.25 வந்துடும். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா 9.25 வருது. ஒரு 1/2 இன்ச் டிஃப்ரென்ஸ் வருது பார்த்தீங்களா, அந்த 1/2 இன்ச்சில் தான் வந்து நமக்கு அந்த சைடு தையல் வந்து பெண்ட் ஆகிறதுக்கான காரணம். இந்த மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்து மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த 1/2 இன்ச் வந்து நமக்கு கரெக்டாக ஆகிடும். அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு அந்த சைடு தையல் வந்து நேராக வரும். இப்போது நான் ஆம்கோல் ரவுண்டு வந்து செக் பண்ணிக்கிறேன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆம்கோல் ரவுண்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா 8.5 இன்ச் வந்து நமக்கு ஆம்கோல் ரவுண்டு இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா சைடு தையல் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாருங்கள் 7.5 இன்ச் இருக்குது. இது கூட ஒரு 1/2 இன்ச் நம்ம சேர்த்துவோம். சரிங்களா? தையலுக்காக. அதையும் சேர்த்துறப்ப நமக்கு வந்து டோட்டலாக 8 இன்ச்சு கிடைக்கும். சரிங்களா? இவ்வளோ தான் மெஷர்மெண்ட். மீதி மெஷர்மெண்ட் எல்லாமே வந்துட்டு நீங்கள் எப்பவும் போல் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம பேக் பீஸ் மார்க் பண்ணிடலாம். நான் வந்து கிளாத்தை தண்ணியில் போட்டு அயன் பண்ணி எடுத்திருக்கேன், அதனால் கொஞ்சம் கிராஸாக இருக்கும். இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா ஃபோல்டிங்காக நான் வந்து கீழே லைன் விட்டு நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பேக் நெக்கோட ஹைட் வந்து பார்த்துட்டிங்கன்னா 13.5 இன்ச்சு, அது கூட ஒரு 1/2 இன்ச் தையலுக்காக சேர்த்து டோட்டலாக 14 இன்ச் மார்க் பண்ணுறேன். ஹைட்டு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு செக் பண்ணிக்கலாம். கரெக்டாக இருக்குது.
13 இன்ச்சுக்கு நம்ம வந்து இப்போ வச்சுருக்கோம் இல்லைங்களா? டோட்டலாக 14 இன்ச் அதில் வந்து ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டதுக்கப்புறமா நான் வந்து ஷோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா 6 இன்ச் வைக்கிறேன். ஏன்னா காமனா ஒரு 9 1/4 9 1/2 இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நம்ம 6 இன்ச் ஷோல்டர் வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அடுத்ததா வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம சைடு உயரம் வந்து எடுத்தோம் இல்லைங்களா? 7 இன்ச் அது கூட ஒரு 1/2 இன்ச் சேர்த்து 8 இன்ச் வந்து நான் சைடில் மார்க் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம ஆம்கோல் உயரம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். 6 இன்ச் வந்து ஆம்கோல் உயரம் இருக்குது. ஸோ அதையும் ஸ்கேல் வச்சு நம்ம வந்து லைன் போட்டுக்கலாம். ஆம்கோல் உயரம் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? 6 இன்ச்சுக்கு நேராக அந்த இடத்துல வந்து ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டதுக்கப்புறமா அந்த லைனுக்கு நேர் தான் நம்ம வந்து செஸ்ட் ரவுண்டு வந்து மார்க் பண்ணணும். சரிங்களா? செஸ்ட் ரவுண்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா டோட்டலாக 9 1/4 இன்ச் வந்து கிடச்சிருக்கு. அதாவது 4 சைடும் எடுத்த மெஷர்மெண்ட்டையும் வந்து நம்ம 4ஆக டிவைட் பண்ணி வச்சுருக்கோம். எக்ஸ்ட்ரா அந்த 1/2 இன்ச்சையும் சேர்த்து நான் மார்க் பண்ணுறேன். அதை வந்து நீங்கள் இது பண்ணிக்க வேண்டாம். சரிங்களா? 9 1/4 இன்ச் தான் கரெக்டு. அந்த 9 1/2 இன்ச் வந்து ராங். நான் அது வந்து உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து போட்டிருக்கேன். அதை வந்து நீங்கள் இது பண்ணிக்க வேண்டாம். சரிங்களா? அதை வந்து ஃப்ரீயாக விட்டுருங்க. இப்போ வெயிஸ்ட் ரவுண்ட் வந்து நமக்கு 7.5 இன்ச் வந்தது இல்லைங்களா? அந்த 7.5 இன்ச்சு கூட ஒரு 1 இன்ச் வந்து நம்ம ஆட் பண்ணணும். அது எதுக்காக அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பேக்கில் டாட் பிடிப்போம் இல்லைங்களா? அதுக்காக வந்துட்டு ஒரு 1 இன்ச் ஆட் பண்ணி 8.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஒரு 2 இன்ச் வந்து எப்பவும் போல் எக்ஸ்ட்ரா வந்து சைடில் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க, நம்ம வந்து செஸ்ட் ரவுண்ட் வந்து 9 1/4 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம். கீழே வெயிஸ்ட் ரவுண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா 8.5 இன்ச் இருக்குது. சரிங்களா? நான் ஆல்ரெடி சொன்னேன். செஸ்ட் ரவுண்டுக்கும் வெயிஸ்ட் ரவுண்டுக்கும் வந்துட்டு 1 இன்ச் டிஃப்ரென்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா 9 1/4 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா? அந்த இடத்துல லைன் போடுறப்போ வந்து பாருங்கள் ரொம்ப கிராஸாக வருது. சரிங்களா? அப்போ வந்து நம்ம இதே மாதிரி போட்டு தைச்சிட்டோம் அப்படின்னம்னா கண்டிப்பாக வந்துட்டு அளவு ப்ளவுஸில் இருந்த மாதிரியே நமக்கு வந்து நாம் தைக்கிற ப்ளவுஸ்லேயும் வந்து அந்த பெண்டு வரும். சரிங்களா? நான் ஆல்ரெடி உங்களுக்கு காட்டிட்டேன். இதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. அந்த ப்ளூ கலர் மார்க் பண்ணியிருப்பேன். சரிங்களா? லைட்டாக தான் தெரியும். அந்த பெண்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் அளவு ப்ளவுஸில். அதுக்கு ரீசன் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம அந்த 9 1/4 இன்ச் வச்சு அப்படியே எடுக்கிறதுனால தான் வரும். சரிங்களா? இது வந்து எல்லா ப்ளவுஸுக்கும் இந்த மாதிரி வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது. ஒரு சிலருக்கு மட்டும் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும். அவங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி நீங்கள் கட்டிங் போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். மற்றபடி நாம் எப்பவும் போடுற மாதிரி நீங்கள் வந்து கட்டிங் போட்டுக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஆம்கோல் ரவுண்டு தான் செக் பண்ணணும். ஆம்கோல் ரவுண்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெடி மெஷர்மெண்ட் வந்து 8.5 இன்ச். சரிங்களா? நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் இல்லைங்களா? அப்போ வந்து நீங்கள் ஆம்கோல் கிட்ட 8.5 இன்ச் இருக்கா அப்படிங்கிறதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு வந்து 8.5 இன்ச் கரெக்டாக இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு வந்துட்டு அந்த செஸ்ட் ரவுண்ட் 9 1/4 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லைங்களா? அது கூட அந்த ஆம்கோல் ரவுண்டு 8.5 இன்ச் வந்து கரெக்டாக கனெக்ட் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து ஆம்கோல் உயரத்தை வந்து ஒரு 1/4 இன்ச் வந்து கம்மி பண்ணியோ இல்லை எச்சு பண்ணியோ வந்து வச்சு பாருங்கள். எந்த இடத்துல உங்களுக்கு வந்து அந்த மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. ஆம்கோல் உயரத்தை வந்து நம்ம கொஞ்சம் எச்சு கம்மி பண்ணிக்கலாம். ஆனால் செஸ்ட் ரவுண்டு வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஆம்கோல் சைடு பெண்ட் ஆகிறதுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா மெயின் ரீசன் இதுதான். இந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுக்கிறப்ப வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஷோல்டர் லூஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் எடுக்கிறோம் இல்லைங்களா? அது வந்து நீங்கள் ரொம்ப அதிகமாக எடுத்துட வேண்டாம். ஒரு 1/4 இன்ச்சுக்கும் கம்மியாக வந்து எடுங்க. இல்லை அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப டைட் ஆகிடும். சரிங்களா? ஏன்னா ஆல்ரெடி நமக்கு வந்து ஒரு 1/2 இன்ச் டிஃப்ரென்ஸ் காட்டுது. சரிங்களா? ஏன்னா இதுவே வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஷோல்டர் லூஸ் வந்து ஆகாது. இன்கேஸ் உங்களுக்கு ஷோல்டர் லூஸ் வந்து எப்படி போட்டாலும் வரும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா ஒரு 1/4 இன்ச் மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்லீவில் வந்து நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஃபோல்டிங்காக ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த கஸ்டமர் வந்து ஸ்லீவ் கொஞ்சம் இறக்கமாக வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதனால் ஒரு 1.5 இன்ச்சுக்கு வந்து நான் ஸ்லீவ் இறக்கம் வச்சுக்கிறேன். ஸ்லீவ் இறக்கம் வச்சதுக்கப்புறமா வந்து பார்த்துட்டிங்கன்னா அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. அளவு ப்ளவுஸ் எடுத்து எப்பவும் போல் வந்துட்டு இந்த மாதிரி வச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஸ்லீவ்க்கு வந்து பார்த்துட்டோம்னா ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணோம்னா போதும். நமக்கு வந்துட்டு அந்த ப்ராப்ளம் வராது. சரிங்களா? இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் அளவு ப்ளவுஸை வச்சு ஸ்லீவோட லென்த்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸ்டிச்சிங்காக ஒரு 1/2 இன்ச்சும் சேர்த்து மார்க் பண்ணிவிட்டு ஆம்கோல் சைடும் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெடி மெஷர்மெண்ட் ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச் வந்து ஸ்டிச்சிங்காக நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி லைன் போட்டுக்கலாம். நான் வந்து நெக்கோட வித்து வந்து பார்த்துட்டிங்கன்னா 3 இன்ச் வைக்கிறேன். ஸோ இங்கே வந்து 3 இன்ச் வருதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 3 இன்ச் வந்து இருக்குது. சரிங்களா? இந்த மாதிரி நம்ம கழுத்தோட அகலம் என்ன வருதோ அதை வந்து நம்ம ஸ்லீவ் டிஸ்டன்ஸ்க்கு வச்சோம் அப்படின்னோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஆம்கோல் ரவுண்டு வந்து இந்த மாதிரி கிராஸாக வச்சு தான் எடுப்போம். சரிங்களா?
இப்போ கிராஸ் வைக்கிறப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்லா எண்டில் வருது. ஆனால் இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்லீவ்க்கு வந்து எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி ப்ராப்ளம் வர ஸ்லீவுக்கு மட்டும் எடுக்கக்கூடாது. சரிங்களா? இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா 1.5 இன்ச் வந்து நமக்கு டிஃப்ரென்ஸ் வந்துடும். இப்போ ஸ்லீவோட ரவுண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா 6.5 இன்ச் இருக்கு இல்லைங்களா? அது கூட ஒரு 1 இன்ச் சேர்த்தி நம்ம வந்து 7.5 இன்ச் வந்து பை செஸ்ட்டுக்கு வச்சோம் அப்படின்னம்னா, நமக்கு வந்து அந்த ஆம்கோல் ரவுண்ட் வந்து கரெக்ட் ஆயிரும். சரிங்களா? இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 1/2 இன்ச் வந்து ஷார்ட்டேஜ் ஆகுற மாரி இருக்கு. அது ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நமக்கு செஸ்ட் ரவுண்ட்லேயே வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து ஷார்ட்டேஜ் ஆயிருக்கு. சரிங்களா? அது ஐ மீன் ஷார்ட்டேஜ் ஆகல. நம்ம வந்து சுத்தி ரவுண்ட் எடுக்கிறப்போ நமக்கு வந்து அந்த மெஷர்மெண்ட் தான் கிடைச்சிருக்கு. அதே தான் வந்து நமக்கு ஸ்லீவ்லயும் வரணும். சரிங்களா? நீங்க வந்து ஸ்லீவோட ரவுண்ட் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். அதுக்கு தகுந்த மாரி நீங்க வந்து ஒரு 1 இன்ச் ஆட் பண்ணி நீங்க வந்து அந்த ஆம்கோல் உயரத்துக்கு நேர் வச்சீங்க அப்படின்னா, நமக்கு வந்து கரெக்ட்டா இருக்கும். பை செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்றோம் இல்லைங்களா? அந்த இடத்துல வந்து வைங்க. கரெக்ட்டா இருக்கும். இப்போ வந்து நான் ஸ்லீவோட ஷேப் வந்து குடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம போட்டிருக்க லைன் வந்து பார்த்துட்டிங்கனாலும், கரெக்ட்டா அந்த தையல் வந்து ஸ்ட்ரெயிட்டா வர மாரி தான் இருக்கு. ஃபர்ஸ்ட்டு போட்டிருந்தது பார்த்துட்டிங்கன்னா, ரொம்ப புள்ளியாட்டம் இருக்கு. உங்களுக்கு பார்த்தாவே டிஃபரன்ஸ் வந்து தெரியும். சரிங்களா? ஸோ இந்த சேஞ்சஸ் மட்டும் பண்ணீங்கன்னா போதும். வேற எதுவும் வந்து பண்ண தேவையில்ல. நாம எப்பவும் வைக்கிற மாரி 8.5 இன்ச்சுக்கு வச்சு நீங்க கிராஸ் போட்டீங்க அப்படின்னா, இந்த மாரி பெண்ட் ஆயிடும். அலோ ப்ளவுஸ்ல வந்து நமக்கு அந்த பெண்ட் இருந்தது இல்லைங்களா? அந்த பெண்டும் வந்து வரும். சரிங்களா? நாம வந்துட்டு பேக் பீஸ்லயும், ஸ்லீவ்லயும் வந்து இது கரெக்ஷன் பண்ணா தான் அந்த தையல் வந்து ஸ்ட்ரெயிட்டா வரும். ஃப்ரண்ட் பீஸ்க்கு வந்து நம்ம எப்பவும் போல மார்க் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம பேக் பீஸ் வச்சு தான் ஃப்ரண்ட் மார்க் பண்ணுவோம் அப்படிங்கிறதுனால, ஃப்ரண்ட் பீஸ் பத்தி நமக்கு கவலை இல்ல. சரிங்களா? இப்போ வந்து நான் ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துட்டேன். கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா வந்துட்டு நாட்சஸ் வந்து குடுத்துக்கிறேன். சரிங்களா? இதே வந்து நம்ம பேக் பீஸ்க்கு வந்து மார்க் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா? அது கூட வந்து கரெக்ட்டா இருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஸ்லீவ் பீஸ் வந்து எடுத்துட்டு, நம்ம ஸ்டிச்சிங் போடுவோம் இல்லைங்களா? ரெடி மெஷர்மென்ட் அங்க இருந்து இந்த மாரி வச்சு பாருங்க. சரிங்களா? வச்சு பார்க்குறப்போ வந்து பாருங்க, கரெக்ட்டா வந்து மேட்ச் ஆகுது. சரிங்களா? எங்கேயும் கொஞ்சம் கூட டிஃபரன்ஸ் வந்து காட்டல. செஸ்ட் ரவுண்டு கிட்ட 1/2 இன்ச் வந்து ஷார்ட்டேஜ் ஆனது. ஸ்லீவ்ல வந்து நம்ம கரெக்ஷன் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அவ்வளோதான். வேற எந்த ஒரு இதுவுமே வந்துட்டு கிடையாது. ஓகேங்களா? இந்த மாரி நீங்க வந்து கட்டிங் போட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கும் ப்ளவுஸ்ல வந்துட்டு ஆம்கோல் சைடு தையல் வந்துட்டு கரெக்ட்டா வரும். முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா, செஸ்ட் ரவுண்டு வைக்கிறத விட ஒரு 1 இன்ச் தான் வந்து மோஸ்ட்லி வெயிஸ்ட் ரவுண்ட் வந்து கம்மியா இருக்கும். சரிங்களா? இப்போ ஒரு 36 இன்ச் செஸ்ட் ரவுண்ட் இருந்தது அப்படின்னா, அவங்களுக்கு வெயிஸ்ட் ரவுண்டு செக் பண்ணீங்க அப்படின்னா 32 இந்த மாரி தான் இருக்கும். சரிங்களா? அதுக்குள்ள தான் வந்து இருக்கும். 4 இன்ச் தான் வந்து நமக்கு செஸ்ட் ரவுண்டுக்கும், வெயிஸ்ட் ரவுண்டுக்கும் வந்து டிஃபரன்ஸ் வரும். ஓகேங்களா? இந்த மாரி ஆம்கோல் சைடு பெண்ட் வரவங்களுக்கு மட்டும் வெயிஸ்ட் ரவுண்டுக்கும், செஸ்ட் ரவுண்டுக்கும் 1 இன்ச் டிஃபரன்ஸ் இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமா போச்சுன்னா, அந்த பெண்ட் வந்து நம்மளால கரெக்ஷன் பண்ண முடியாது. ரொம்ப நாளா நீங்க கேட்டுட்டு இருந்தீங்க அப்படிங்கிறக்காக வந்துட்டு, இன்னைக்கு இந்த அளவு ப்ளவுஸ் என்கிட்ட வந்து இந்த மாரி பெண்டா கிடைச்சதுனால, சரி உங்களுக்கு சொன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறக்காக தான் வந்து, இன்னைக்கு நான் இது உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இன்னைக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பா ஒரு அளவுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இந்த மாரி நம்ம வந்து மெஷர்மென்ட் எடுத்து நம்ம வந்து கரெக்ஷன் பண்றப்போ வந்துட்டு, நமக்கு அந்த ப்ராப்ளம் வந்து திரும்ப வரவே வராது. நீங்களும் வந்து ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப நான் சொன்ன மெத்தட்லயே வந்துட்டு நீங்க கட்டிங் போட்டு பாருங்க. கட்டிங் போட்டு ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு, அந்த சைடு தையல் வந்து எப்படி வருதுன்னு சொல்லிட்டு மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் பண்ணிருங்க. அப்படியே நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் கட்டிங்ல என்ன டவுட்டா இருந்தது அப்படின்னாலும் மறக்காம வந்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா வந்துட்டு அதுக்கான வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு குடுக்குறேன். 39 இன்ச்சஸ்க்கு வந்து கட்டிங் வீடியோ போடுங்கன்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கீங்க. அந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு இன்னும் ஒரு நாள்ல வந்து வந்துரும். சரிங்களா? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்த்து புரியல அப்படின்னா, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டு இன்னும் ஒரு தடவ வந்து கேட்டு பாருங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கு புரியும். சரிங்களா? இவ்வளவு நேரம் வீடியோவ பொறுமையா பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. தேங்க் யூ.